ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் பலவிதம். நான் மாலதி முருகன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் இந்த ஃப்ளவர் பின்னலாம். இப்போ செயின் பின்னிக்கலாம். 1 2 3 4. மேலே இருந்து 4வது செயினில், அதாவது ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கணும். ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தான் பின்னிக்கணும். நம்ம 2 செயின் 11 ஆஃப் டபுள் குரோஷே பின்னணும். 2 செயினும் சேர்த்து இது 2வது ஆஃப் டபுள் குரோஷியா. 3 4 5 6 7 8 9 10 11 12. 2 செயினும் சேர்த்து 12 ஆஃப் டபுள் குரோஷே பின்னிருக்கோம். 2 செயினும் 11 ஆஃப் டபுள் குரோஷேவும் சேர்ந்து 12 ஆஃப் டபுள் குரோஷியா. இது ஃபஸ்ட்டில் வந்து 2 செயின் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து 2வது செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று பின்னிக்கணும். பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2வது ஸ்டெப்பு 3 செயின் இதில் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க செயினில், அதாவது அதுக்கு அடுத்து இருக்க செயினில் 3 டபுள் குரோஷே பின்னிக்கணும். 2 3 3 செயினும் 3 டபுள் குரோஷேவும் பின்னிருக்கோம். இப்போ 3 செயின். இப்போ பக்கத்தில் இருக்க செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா ஒரு இதில் பின்னிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இதில் 6 இதில் பின்னணும். ஃபஸ்ட்டு இதில் பின்னிருக்கோம். 2வது இதழுக்கு வந்து 3 செயின். பக்கத்தில் இருக்க டபுள் குரோஷியா செயினில் 3 டபுள் குரோஷியா. 1 2 3 3 செயினும் 3 டபுள் குரோஷியாவும் பின்னிருக்கோம். இப்போ 3 செயின். அதுக்கு அடுத்து இருக்க டபுள் குரோஷியா செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா. 2 இதில் பின்னியாச்சு. 3வது இதழ் 3 செயின். பக்கத்தில் இருக்க செயினில் 3 டபுள் குரோஷியா. 1 2 3. இப்போ 3 செயின். அதுக்கு அடுத்து இருக்க டபுள் குரோஷியா செயினில் ஒரு சிங்கிள் குரோஷியா. 3 இதழ் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பாக்கி இருக்க இதழும் பின்னிக்கணும். 5 இதழ் கம்ப்ளீட்டாக பின்னிருக்கு. 6வது இதில் வந்து 3 செயினும் 3 டபுள் குரோஷியும் பின்னதோடு இருக்குது. இப்போ 3 செயின். ஃபஸ்ட்டு இதழ் பின்னுறதுக்கு 3 செயின் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டார்டிங் இதில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷியா. 2வது ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து 3வது ஸ்டெப் பின்னுறதுக்கு இப்போ இந்த சிங்கிள் குரோஷியா பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் 2 இதழுக்கு மிடில் வந்து அந்த செயினில் தான் 2 இதழுக்கு மிடில் வந்து சிங்கிள் குரோஷியா பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதிலிருந்து இந்த மிடில் பாகம் வர ஒரு குரோஷியா எடுத்து கொண்டு வந்து பேக் சைடில் மடக்கி வச்சு பிடிச்சி வச்சுட்டு ஒரு சிங்கிள் குரோஷியா.
3 செயின் 1 2 3. இந்த 2 இதழுக்கு மிடில் தான் இது மாதிரி பின்னியிருக்கோம். அடுத்து வந்து இந்த 2 இதழுக்கு மிடில் பின்னணும். இந்த சிங்கிள் குரோஷே பின்னியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், 2 இதழுக்கு மிடில், அதுலேருந்து இப்போ மிடில் பாகத்துலேருந்து குரோஷே விட்டு பேக் சைடில் மடக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதிலேருந்து ஒரு சிங்கிள் குரோஷே, மூணு செயின், இந்த 2 இதழுக்கு மிடில் பின்னியாச்சு. இதுக்கு அடுத்து இந்த 2 இதழுக்கு மிடில் பின்னணும். சிங்கிள் குரோஷே, 3 செயின், இந்த 2 இதழுக்கு மிடிலிருந்து இப்படி குரோஷே விட்டு மடக்கி பிடிச்சு வச்சுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, 3 செயின், இந்த 2 இதழுக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்து 6 இதழ் பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 6 இதழ் பின்னுறதுக்கு தான் இதே மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கோம். 3 செயின், இந்த 2 இதழுக்கு மிடில் ஒரு சிங்கிள் குரோஷே, மொத்தம் இதில் 6 டைம் வந்து 3 செயினும் 3 சிங்கிள் குரோஷேயும் வரும். இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சிங்கிள் குரோஷே பின்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே ஒன்று பின்னிக்கணும். மூணு செயின் பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, இப்போ 6 இதழ் பின்னுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 சுற்றி 6 இதழ் பின்னுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. நாலு செயின், இப்போ ட்ரிபிள் குரோஷே பின்னணும். குரோஷேவில் வந்து 2 டைம் நூல் எடுத்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரிபிள் குரோஷே, 4 செயினும், இது 2வது ட்ரிபிள் குரோஷே, 3 4 4 செயினும் 4 ட்ரிபிள் குரோஷேயும் பின்னியிருக்கோம். இப்போ 4 செயின், இதிலே ஒரு சிங்கிள் குரோஷே, ஃபஸ்ட்டு இதில் பின்னியாச்சு. 2வது இதழுக்கு வந்து அதுக்கு அடுத்திருக்க 3 செயின் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு சிங்கிள் குரோஷே, 4 செயின், 4 ட்ரிபிள் குரோஷே, 1 2 3வது ட்ரிபிள் குரோஷே, 4 4 செயினும் 4 ட்ரிபிள் குரோஷேயும் பின்னியிருக்கோம். இப்போ 4 செயின், இதில் ஒரு சிங்கிள் குரோஷே, 2 இதில் பின்னியாச்சு. 3வது இதழுக்கு பக்கத்தில் இருக்க 3 செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, 4 செயின், 4 ட்ரிபிள் குரோஷே, 3வது ட்ரிபிள் குரோஷே, 4
மறுபடியும் 4 செயின். இதில் ஒரு சிங்கிள் குரோசியா. 3 இதழ் பின்னியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி இருக்க 3 இதழ் பின்னணும். இதில் வந்து 4வது இதழ் 5, 6 இது வரை பின்னிக்கணும். இது பின்னதுக்கப்புறமா பாருங்கள். 6வது இதழில் 4 செயினும் 4 ட்ரிபிள் குரோசியா 4 செயின் பின்னிருக்கேன். லாஸ்ட்டில் வந்துட்டு இதிலே ஒரு சிங்கிள் குரோசியா. ஒரு செயின் போட்டு பாக்கி இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூவை கொஞ்சம் நல்லா எடுத்து விட்டுக்குங்க. வேஸ்ட்டாக இருக்க நூலை இது மாதிரி பேக் சைடில் எடுத்து விட்டுட்டு இனி கொஞ்சம் அதிகமாக இருக்கதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூவை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊசியில் வந்து 2 நூலை கோர்த்து வச்சுருக்கேன். இந்த ஊசியை கோர்த்துக்கணும். பூவோட மிடில் பாகத்துலேருந்து கோர்த்து வச்சுக்கோங்க. இந்த மேலே இருக்க நூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஊசியில் 3 டைம் சுற்றிக்கணும். பாருங்கள், 1 2 3 3 டைம் சுற்றினதுக்கு அப்புறமா பக்கத்தில் பிடிச்சு வச்சுட்டு ஊசியை வந்து மேலேருந்து அடிப்பாகத்துக்கு குத்தி எடுத்துக்கோங்க. ஒரு முடிச்சு மாதிரி விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கிராம்பு தையல்னு சொல்லுவாங்க. இனி ஒரு டைம் ஊசியை வந்து பூவோட மேல் பாகத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த நூலை நல்லா இறுக்கமாக பிடிச்சி வச்சுட்டு 1 2 3 டைம் சுற்றிக்கிட்டு இந்த ஊசியை வந்து பூவோட அடிப்பாகத்தில் இப்படி எடுத்து கொண்டு வந்துருங்க. 2 டைம் இதே மாதிரி தைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் பக்கம் பக்கமாக தைச்சி வச்சுக்கிறணும். அதாவது இந்த தையல் எல்லாமே ஃபஸ்ட்டில் 12 ஹாஃப் டபுள் குரோஷே பின்னிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட சர்க்கிள் அளவுக்கு தான் இதை தைச்சி வச்சுக்கிறணும். மேலே வந்து இதழ் இருக்குல்ல, அந்த மேலே இதழில் வந்து இந்த தையல் வரக்கூடாது. பக்கம் பக்கமாக இந்த கிராம்பு தையல் வர மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் பக்கமாக இருக்க மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் 6 கிராம்பு தையல் தைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த ஃப்ளவர் மட்டும்தான் பின்னியிருக்கோம். அடுத்த வீடியோவில் முழு தோரணமாக பின்னலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.